ஓம் சாந்தி. 15/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபகவானே பிரம்மாவுடெல்லாம் அவதரித்து நமக்காக ஆசிரியராகி படிப்புக்கு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய ஞான முரளியை நம்ம கேட்கலாம். நம்ம எல்லாம் இறை மாணவர்கள். பாபா என்ன நமக்கு சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். இனிமையான குழந்தைகளே, நினைவின் ஆதாரமே அன்பு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம பாபா நினைக்கிறதுக்கான ஆதாரமே என்னன்னா அவர் மேல வச்சிருக்கிற அன்பு தான். நம்ம அன்பா பாபா நினைக்கணும். பாபா மேல அன்பு இல்லைன்னா நம்ம நினைக்க மாட்டோம் அவரன்னு சொல்லி சொல்றாரு. அன்பில் குறைவு என்றால் நினைவு ஒருநிலைப்பட்டதாக இருக்காது சொல்லி சொல்றாரு. உங்க அன்புல குறைவு இருந்துச்சுன்னா நீங்க ஒரு நிலையா என்ன நினைக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நினைவு ஒருமுகப்பட்டதாக இல்லை என்றால் அன்பு கிடைக்காது சொல்லி சொல்றாரு. அப்ப பாபா நம்ம ஒருமுகப்பட்ட நிலையோட அவரை நினைக்கும் போது அன்பு நமக்குள்ளார நிரம்பும். அன்பு கடல், அன்பே சிவம். அப்ப அன்பு நமக்குள்ளார நிரம்பும். அவரை நினைச்சாதான் நமக்குள்ள அன்பு நிரம்பும். நம்மள்ட்ட இருந்து எல்லாருக்கும் அன்பு போகும். வேற எங்கேயுமே நமக்கு அன்பு கிடைக்காது இல்லையா? பாபாட்ட இருந்து மட்டும்தான் அன்பு கிடைக்கும். அதனால ஒருமுகப்பட்டதா இல்லைன்னா நினைவு அன்பு உங்களுக்கு கிடைக்காது சொல்லி சொல்றாரு. நம்ம அரைக்கல்பமா நம்மளுடைய மனசை பிச்சு பிச்சு எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டோம் இல்லையா? எல்லா உறவினர்கள் இங்க இருக்கிறவங்க எல்லாம் உண்மை நினைச்சிட்டு எல்லாருக்கிட்டையும் அன்பை செலுத்திட்டோம். கடவுளை மறந்துட்டோம். அதனால இப்ப பாபா சொல்றாரு, அன்பு நீங்க ஒருமுகப்பட்ட நினைவு இருந்தாதான் உங்களுக்கு அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கேள்வி: ஆத்மாவிற்கு அனைத்திலும் அன்பான பொருள் எது? அதன் அடையாளம் என்ன சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவுக்கு பிடிச்ச பொருள், ரொம்ப பிடிச்ச அன்பான பொருள் எது? அதனுடைய அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. பதில்: இந்த சரீரம் ஆத்மாவுக்கு அனைத்தையும் விட பிரியமான பொருளாகும் சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், எல்லாத்த விட ஆத்மாவுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா இந்த சரீரம் தான் பிடிக்குமா, பிரியமான பொருளாம். அந்த சரீரத்தை விட்டு போறதுக்கு அந்த ஆத்மாவுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு அது மேல பிரியமா இருக்குது சொல்றாரு. சரீரத்தின் மீது அவ்வளவு அன்பு உள்ளது, அதை விட விரும்புவதில்லை. அந்த சரீரத்தை விடறதுக்கு ஆத்மா விரும்புவதில்லை சொல்லி சொல்றாரு. அதை பாதுகாப்பதற்காக அநேக ஏற்பாடுகளை செய்கின்றது. அந்த சரீரம் எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்றதுக்காக, அதை பாதுகாக்கிறதுக்காக ஆத்மா என்ன பண்ணுது? அநேக ஏற்பாடுகளை தான் செய்யுது சொல்லி சொல்றாரு. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இதுவோ தமோ பிரதான சீச்சி சரீரம் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா என்ன சொல்றேன்னா, நீங்க அப்படியே பொக்கிஷமா பாதுகாக்கிறதுக்கு இது என்ன சத்தியுக சரீரமா, இது கலியுக சரீரம், இது சிசி சரீரமா இருக்குது இப்போ. ஆனாலும் இந்த சரீரம் நமக்கு பாபாவை அடையறதுக்கு உதவி செஞ்சது. இருந்தாலும் இப்ப அதோடைய என்ன ஆயிடுச்சு, அதோட நிலைமை மோசமா இருக்கு. இந்த சரீரத்தோட நிலைமை, நோய் எல்லாம் வருது இல்லையா? பாபா சொல்றாரு, நீங்கள் இப்போது புதிய சரீரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு புதுசா சரீரம் கிடைக்க போகுது. அதனால இந்த பழைய சரீரத்தின் மீது வைத்த பற்றுதலை நீக்கிவிட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அதனால இந்த பழைய சரீரத்தையே பிடிச்சிட்டு இருக்கிறாதீங்க. இதுதான் நீங்க கிடையாது, நீங்க ஆத்மா. இந்த சரீரம் மேல பற்று வச்சிருக்கிறத நீக்கிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த சரீரத்தின் உணர்வு இருக்கவே கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்பவே நம்ம அந்த பிராக்டிஸ் பண்ணணும். நான் ஆத்மா, இந்த சரீரம் கிடையாது அப்படின்ற அந்த சரீரத்தின் உணர்வை இருக்கக்கூடாது நமக்குன்னு சொல்றாரு. இதுதான் அடைய வேண்டிய குறிக்கோள். இதுதான் மெயின் ஆப்ஜெக்டே. நம்ம மெயினா இதுதான் நம்ம ஏம் ஆப்ஜெக்டே. இதுதான் நமக்கு அடைய வேண்டிய குறிக்கோள் சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறார். இப்ப ஆன்மீக அப்பா வந்துட்டாரு. ஆத்மாவனுடைய அப்பா ஆத்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. இப்போது குழந்தைகள் புரிந்து கொண்டு விட்டனர். இப்ப குழந்தைகள் டெய்லி முரளி படிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க. தெய்வீக சுயராஜ்யத்தின் திறப்பு விழா முடிந்து விட்டது சொல்லி சொல்றாரு. இப்ப தெய்வீக சுயராஜ்யத்தினுடைய திறப்பு விழா முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது அங்கே செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்காவது கிளைகள் திறக்கப்பட்டால் பெரிய மனிதர்கள் மூலம் திறப்பு விழா நடத்துவதற்காக முயற்சி செய்யப்படுகின்றது சொல்லி சொல்றாரு. இப்போ எங்கேயாவது சென்டர் திறக்கிறோம் அப்படின்னா பெரிய பெரிய மனிதர்கள் விஐபிஸ் கூப்பிடுவாங்க. இந்த கலெக்டர் அந்த மாதிரி இருக்கிறவங்கள, பெரிய மனிதர்களை கூப்பிட்டு திறப்பு விழா நடத்துவதற்காக முயற்சி செய்யறாங்க. எதுக்காகனா பெரிய மனிதர்களை பார்த்து கீழே உள்ள அலுவலர்களும் முதலானவர்களும் அனைவரும் கூட வருவார்கள்ன்றதுனால அந்த மாதிரி முயற்சி செய்யப்படுது சொல்றாரு. கவர்னர் வருவாரானால் பெரிய பெரிய மந்திரிகள் முதலானவரும் கூட வருவார்கள். இப்ப பெரிய இடத்துல சென்டர் எல்லாம் ஓபன் பண்றாங்கன்னா கவர்னரை கூட நம்ம கூப்பிட்டோம்னா பெரிய பெரிய மந்திரிகள் கூட அவங்களும் வருவாங்க. கவர்னரை பார்த்துட்டு அவங்களும் வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கலெக்டரை அழைப்பீர்களானால் பெரிய மனிதர்கள் வரமாட்டார்கள் சொல்லி சொல்றாரு. கலெக்டரை கூப்பிட்டீங்கன்னா பெரிய பெரிய மனிதர்கள், அவருக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால் பெரிய பெரிய மனிதர்களை யாரையாவது வரவழைப்பதற்கு முயற்சி செய்யப்படுகின்றது சொல்லி சொல்றாரு.
பாபா சொல்றார், ஏதேனும் சாக்கு வைத்து உள்ளே வருவார்களானால் நீங்கள் அவர்களுக்கு வழி சொல்லுங்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி எப்படி கிடைத்து கொண்டிருக்கின்றது என்று பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு மனிதர்கள் யாருமே இது போல தெரிந்து கொண்டிருக்கவில்லை சொல்லி சொல்றார். இப்ப ஏதாவது அவங்க வந்தாங்கன்னா நீங்க அந்த சாக்கா வச்சுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு வழி சொல்லிடுங்க. இப்பயே சொல்லிடுங்க, இந்த சாக்கை வச்சு புரிய வச்சிருங்க. எல்லையற்ற தந்தையில வந்து எல்லையற்ற ஆஸ்தி எப்படி கிடைக்குதுன்னு நமக்கு தானே தெரியும், உங்களை தவிர வேற மனிதர்கள் யாருக்குமே தெரிந்து கொண்டிருக்கவில்லை. அவங்கள்ட்ட சொல்லுங்க, பகவான் வந்திருக்கிறார் என்று இது போல நேரடியாக சொல்லக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா எப்படி சொல்லணும் அவங்களுக்குன்னு சொல்றாரு. பகவான் வந்திருக்கிறார்ன்ட்டு நேரடியா சொல்லக்கூடாது. பகவான் வந்து விட்டார் என்று அநேகர் சொல்கிறார்கள், ஆனால் அப்படி அல்ல. அதுபோல் தங்களை பகவான் என்று சொல்லிக் கொள்பவர்களோ அநேகம் வந்துள்ளனர். இது போல சொல்லி புரிய வைக்க வேண்டும். இப்ப பாபா சொல்றாரு, எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னா, பகவான் வந்துட்டாரு. ஏன்னா இப்ப நிறைய பேர் நானே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அப்ப வந்து அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இது அந்த மாதிரி ஒரு கூட்டம் பழகுதுன்னு நினைச்சுக்குவாங்க. ஏன்னா நிறைய கும்பல் வந்து நானே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொய் நிறைய இப்ப இருக்குது இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, நீங்க இப்படி புரிய வைக்கணும். நீங்க அந்த மாதிரி புரிய வைக்க கூடாது. பகவான் வந்துட்டாரு, பகவான் வந்திருக்கிறாரு அப்படிலாம் சொல்லி புரிய வைக்க கூடாது. ஏன்னா நம்ப மாட்டாங்க. நம்ம எப்படி புரிய வைக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது போல் சொல்லி புரிய வைக்க வேண்டும். கல்பத்திற்கு முன் போல் டிராமாவின் திட்டப்படி எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற ஆஸ்தி தந்து கொண்டிருக்கிறார். இந்த வரி முழுவதையும் எழுத வேண்டும் சொல்லி சொல்றாரு. எப்படி நம்ம புரிய வைக்கணும்னா, போன கல்பம் மாதிரியே 5000 வருடங்களுக்கு முன் போல டிராமாவின் திட்டப்படி, டிராமாவுடைய பிளான் படி கரெக்டா கடவுள் வந்துட்டாரு. எல்லையற்ற தந்தை, ஆத்மாக்களுடைய தந்தை, கடவுள்னு கூட சொல்லக்கூடாது, எல்லையற்ற தந்தை, நம்மளுடைய தந்தை வந்துட்டாரு. வந்து எல்லையற்ற ஆஸ்திய கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த வரி முழுசா நீங்க எழுதணும், அப்பதான் வரவங்க புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. எழுதியிருப்பதை மனிதர்கள் படிப்பார்கள். இந்த மாதிரி நம்ம எழுதணும்னா அவங்க வந்து படிப்பாங்க. படிச்சு பார்த்துட்டு அவங்க அதிர்ஷ்டத்தில் இருக்குமானால் முயற்சி செய்வார்கள் சொல்லி சொல்றாரு பாருங்களேன். இதுல யாருக்கு அம்பு தைக்குமோ அவங்களுக்கு தான் புரியும். அவங்க கண்டிப்பா வந்து நம்மளுடைய தர்மமா இருந்தா, அந்த ஆதிசநாதன தேவி தர்மமா இருந்தா, தேவதா தர்மமா இருந்தா அவங்களுக்கு அம்பு தைக்கும். இது என்ன புதுசா இருக்குது, இந்த மாதிரி ஒண்ணு வரி நம்ம படிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதிர்ஷ்டத்துல இருந்தா முயற்சி செய்வாங்கன்னு சொல்றாரு. நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆசையை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு தெரியும் தானே சொல்லி சொல்றாரு. இங்கோ நிச்சய புத்தி உள்ள குழந்தைகள் தான் வருவார்கள். பாருங்க, இங்க எல்லாருமே வரமாட்டாங்க இல்லையா. இங்க வந்து யார் நம்புறாங்களோ, நிச்சய புத்தி யாருக்கு இருக்குதோ அவங்கதான் வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாராலையும் வர முடியாது. நிச்சய புத்தி உள்ளவர்களும் கூட பிறகு ஏதாவது ஒரு சமயம் சந்தேக புத்தி உள்ளவர்களாக ஆக்கிவிடுகிறார்கள். நிறைய பேர் பாபா சொல்லியிருக்காருல, ஆஹா ஓஹோன்னு கேட்டவங்களாம் கூட ஓடி போயிட்டாங்க. அந்த மாதிரி நிச்சய புத்தி உள்ளவங்க கூட பிறகு ஏதாவது ஒரு சந்தேக புத்தி வந்து போயிடுறாங்கன்னு சொல்றாரு. மாயா அவர்களை பின்தொடர்கின்றது. ஏன்னா சந்தேக புத்தி ஏற்படுத்துறதே அந்த மாயா தான். அது தெரியாது அவங்களுக்கு. அந்த மனித வழி, மன வழி, பிற வழியில போறதுனால மாயா ஈஸியா அவங்களை அட்டாக் பண்ணிடும். யாரோ சொல்லுவாங்க, இங்க ஏன் போனீங்க அப்படின்வாங்க. ஏதோ பழைய கதையெல்லாம் ஏதேதோ புரளி கிளப்பிடுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்துருவாங்க. இங்க சொல்றதெல்லாம் ஒரு சந்தேகம் வர மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு. அதை பாபா சொல்றாரு, மாயா அவர்களை பின்தொடர்கின்றது. போக போக தோல்வி அடைந்தே விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி நல்லா வந்து ஞானம் கேட்டவங்க, முரளி கேட்டவங்க கூட போக போக தோல்வி அடைந்து விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. ஒரு தரப்பினர் மட்டும் எப்போதும் வெற்றி அடைந்து கொண்டே இருப்பதற்கும் தோல்வி அடையவே மாட்டார்கள் என்பதற்கும் சட்டமே இல்லை சொல்லி சொல்றாரு பாருங்களேன். இதுல வந்து ஒரு தரப்பினர் மட்டும் எப்பவுமே வெற்றி, எல்லாருக்குமே வெற்றி தோல்வி வரதான் செய்யும் சொல்றாரு. எப்பயுமே வெற்றி, மாயா கிட்ட வெற்றியே தான். அவங்க வந்ததுல இருந்தே பாபா கிட்ட முரளி படிச்சு ஞானம் கேட்டு சதா வெற்றி தான். அவங்க வென்றுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது யாரையும் சொல்றாரு. ஏன்னா தோல்வி அடையவே மாட்டார் என்பதற்கெல்லாம் சட்டமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. லாவே கிடையாது. கண்டிப்பா தோல்வி வரும் தான். இது மல்யுத்தம். மாயா வந்து நம்மளை அடிக்கும், நம்ம உழுவோம், அப்புறம் ஒரு டைம் நம்ம மாயாவை வெல்லுவோம். இந்த மாதிரி வெற்றி தோல்வி நிறைந்த விளையாட்டு தான் இது. அதனால யாருமே சதா வெற்றி இல்ல சதா தோல்வின்னு யாருமே கிடையாது சொல்லி சொல்லிட்டாரு. தோல்வி மற்றும் வெற்றி இரண்டுமே நடைபெறுகின்றன சொல்லி சொல்றாரு. இப்ப எல்லாருமே புருஷார்த்தத்தின் முயற்சி டைம்ல எல்லாருக்குமே என்ன கிடைக்குது, தோல்வியும் கிடைக்குது, வெற்றியும் கிடைக்குது சொல்லி சொல்றாரு. யுத்தத்திலும் கூட 3 வகை உள்ளன சொல்லி சொல்றாரு. முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம் யுத்தம் சொல்லி இருக்குதான். பாபா வந்து 3 தரமான யுத்தம் கூட இருக்குது சொல்றாரு. மாயாவோட இப்ப நமக்கு யுத்தம். எப்போதாவது யுத்தம் செய்யாதவர்களும் கூட பார்ப்பதற்காக வந்து விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. எப்போதாவது யுத்தமே செய்யாதவர்களும் கூட இங்க பார்க்கறதுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்றாரு. மாயாவோட யுத்தமே கிடையாதுன்னா அப்ப மாயாவை சேர்ந்தவங்க அவங்க மாயா கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
அவங்களே கூட இங்க பாபா பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அவர்களும் அனுமதிக்கப்படுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. அவர்கள் மீதும் இந்த நிறமேறி பிறகு என்ன ஆயிடுது, அவங்க மீதும் இந்த நிறமேறி அவர்களும் வந்து விடட்டும் சொல்லி பாபா வந்து சுபபாவனை வைக்கிறார். பரவாயில்ல, அவங்க ஒரு காலத்துல விஐபி மீட்ல எல்லாம் கூட இப்ப நிறைய பேர் வராங்கல்ல, வெளி உலகத்தினர் எல்லாருமே வராங்க. பாபா எதுக்காக வர வைக்கிறாருன்னா, ஒரு காலத்துல அவங்க திடீர்னுட்டு அவங்களுக்கும் நிறமேறி அவங்களும் இங்க வந்துடட்டும்ன்றதுக்காக பாபா வர வைக்கிறாரு. ஏனெனில் நீங்கள் மகாரதி யுத்த வீரர்கள் என்பது உலகத்திற்கே தெரியாது சொல்லி சொல்றாரு. இப்ப பாருங்க, நம்மலாம் மகாரதிகள், மல்யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். உள்ளுக்குள்ளார மாயாவோட போரே நமக்குள்ளார நிகழ்ந்துட்டு இருக்குன்றது உலகத்தினர் யாருக்குமே தெரியாது சொல்லி சொல்றாரு. ஆனா நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம அந்த 5 விகாரத்தோட இப்ப போர் புரிஞ்சிட்டு இருக்கிறோம். குப்தமா நம்ம போர் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை வெல்றதுக்காகன்றது உலகத்துல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் உங்கள் கையில் ஆயுதங்கள் முதலியன எதுவுமே இல்லை. இப்ப நம்ம வந்து கையில கத்தி வச்சுக்கிட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டா நம்ம போய் மாயா கூட சண்டை போட்டு இருக்கணும் இல்லை இல்லையா? நம்ம பாபா சொல்ற ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றோம். அந்த ஸ்ரீமத் படி எல்லா விகாரத்தையும் ஒண்ணு ஒண்ணா வென்றுகிட்டே வரோம். பாபா நினைவுல இருந்து 5 விகாரத்தையும் வெல்றோம். நம்ம கையில ஆயுதம்லாம் கிடையாது. நமக்கு இருக்கிறதே அந்த சுயதர்சன சக்கரம் தான் கொடுத்துருக்காரு. பாபா நினைவு தான். அதை வந்து நம்ம புத்தி மூலமா நம்ம சுழற்றோம். கையில எல்லாம் எந்த ஆயுதமும் கிடையாது. அந்த பக்தி மார்க்கத்துல தேவிகள் கையில ஆயுதம் காமிச்ச மாதிரிலாம் நம்ம கையில எல்லாம் எந்த ஆயுதமும் கிடையாது. மற்றபடி நம்ம புத்தியில 5 சொரூபம், சுயதர்சன சக்கரத்தை சுத்தரம் மற்றும் பாபாவோட நினைவு, இதுதான் நமக்கு வந்து என்ன ஆகுது, ஆயுதங்களா நமக்கு பயன்படுது சொல்லி சொல்றாரு. உங்கள் கையில் ஆயுதங்கள் முதலானவை இருப்பது அழகே அல்ல சொல்லி சொல்றாரு. இப்போ பிராமணர்கள் கையில ஒவ்வொருத்தவங்களும் கையில ஆயுதம் வச்சுதான் நம்மள என்ன நினைப்பாங்க, யாரோ வந்து இது ரொம்ப தேச துரோகிகள் வந்துட்டாங்கன்னு தான் நினைப்பாங்க நம்மள பார்த்து. நம்மளாம் அஹிம்சா, டபுள் அஹிம்சாவாதிகளா மாற போறவங்க. நம்ம கையில ஆயுதம் இருந்தா நல்லாவா இருக்கும்? அழகே அல்லன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் பாபா சொல்லி புரிய வைக்கிறார் இல்லையா, ஞானம் என்பது வாள். ஆனா பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஞானம் தான் உங்களுக்கு வாள், குப்தமான இந்த ஞானம் வந்து வாள், ஞானம் என்பது கோடாலின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம புத்தியில இந்த ஞானத்தை, பகவான் சொன்ன மகா வாக்கியத்தை வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்கும் போதும் இந்த ஞானத்தை நம்ம அப்ளை பண்றோம். ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா, இது வந்து 5000 வருஷ நாடகம், இது ஏற்கனவே நடந்தது, அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு புத்தியில அந்த ஞானத்தை அப்ளை பண்றோம். அப்ப நம்ம அழமாட்டோம். எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க உலகத்துல, நம்ம அழமாட்டோம். ஓ, இது போன கல்பம் நடந்தது, அதே தான் இதுவும் நடக்குது, இது எதுவுமே புதுசு இல்ல, ஆத்மா வந்து மறுஜென்மம் எடுக்குது, மறுபிறவி எடுத்து எடுத்து எல்லாருமே இங்கதான் இருக்கிறாங்க, இந்த நாடகம் முடிய போது நம்ம எல்லாரும் கிளம்ப போறோம். இந்த ஞானம் எல்லாம் நமக்கு இருக்கிறதுனால இந்த ஞான வாளை நம்ம பயன்படுத்துறோம். இது குப்தமான வாள் சொல்லி சொல்றாரு. ஆக அவர்கள் பிறகு ஸ்தூலத்தில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பக்தி மார்க்கத்துல தேவிகள் கையில, அம்மன் கையில வாள் காமிச்சிருப்பாங்க, சுயதர்சன சக்கரம், தலைக்கு பின்னாடி அக்னி எறிகிற மாதிரி இதை மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலே அது வந்து வாளுன்றது ஞான வாள், சுயதர்சன சக்கரன்றது நம்ம சுத்தி வர்றது, மேலும் அந்த யோக அக்னின்றது பாபாவை நினைவு, பாபாவை நம்ம நினைக்கிறது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா ஞானத்தின் அஸ்திர சஸ்திரங்களை தந்திருக்கிறார். இப்ப பாபா நமக்கு ஞானத்தினுடைய அஸ்திர சஸ்திரங்கள் தான், ஆயுதங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு சொல்லி சொல்றாரு. இதுல நம்ம கையில வச்சிருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இது எல்லாமே புத்தி மூலமா நம்ம அப்ளை பண்ண வேண்டியது. வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கு புத்தியில அப்ளை பண்ணி நம்ம சந்தோஷமா எப்படி வாழணும், அததான் இப்ப வந்து அதான் இவரு கூட எதிர்ப்பாரு, திருவள்ளுவர் கூட இடுக்கண் வருங்கால் நகுகான்னு சொல்லி சொல்வார். ஆனா உண்மையிலே கஷ்டம் வரும்போது எப்படி நம்மளால சிரிக்க முடியும்? ஆனா பாபா உண்மையிலே நம்மள கஷ்டம் வரும்போது எப்படி நம்ம ஞானத்தை அப்ளை பண்ணி எப்படி குஷியா இருக்கிறதுன்றத சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா, அதான் பாபா சொல்றாரு. இதுல இம்சையின் விஷயமே இல்லை சொல்லி பாபா சொல்றாங்க. இதுல நீங்க போயிட்டு மத்தவங்கள வந்து அடிக்கிறது, உதைக்கிறது, திட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து இம்சை பண்றதுக்கான விஷயமே கிடையாது சொல்லி சொல்லிட்டாரு. நம்ம வந்து வாளால போய் இந்த மாயா கூட போராடுறது, இதெல்லாம் நம்ம கிடையாது. மாயான்றது குப்தமான படை வீரர் மாதிரி, அதுவும் குப்தமா இருக்கு, நம்மளும் குப்தமா இருக்கிறோம், பாபாவும் குப்தமா இருக்கிறாரு, அது கூட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். இங்க நம்ம வெளியே எதுவுமே போயிட்டு யாரு கூடயும் சண்டை போட்டு வாழை வச்சுலாம் சண்டை போடுறது கிடையாது சொல்லி சொல்றாரு. அவர்களையும் இம்சிப்பவர்களாக தேவிகளுக்கு ஸ்தூல ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாங்க. அவர்களை கூட இம்சிப்பவர்களாக ஆக்கி விட்டிருக்கிறார்கள். பாருங்க, தேவிகள் காளியை எப்படி காமிச்சிருக்காங்க பாருங்க. காளியை பார்த்தாலே ஏதோ வந்து ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வம்ட்டு பயப்படுவாங்க. காளியை கும்புற போனாலே பயப்படுவாங்க. ஏன்னா அது நாக்கு தொங்க போட்டுட்டு இருக்கும், மண்டவோட மாலை போட்டிருக்கோம், கையில பாத்தீங்கன்னா கத்தி ஆயுதம்லாம் இருக்கும். அப்ப தேவிகளை கூட, காளியை கூட போய் எப்படி காமிச்சிருக்காங்க பாருங்க. தேவிகளை கூட இம்சிப்பவர்களாக காமிச்சிருக்கிறாங்க, அரக்கனை அழிச்சாங்கன்ட்டு. அது உண்மையிலே இந்த அசுர குணங்களை தான் அழிச்சாங்க. அவங்க வந்து பிராமணரா இருக்கும்போது
சிவபகவானுடைய நினைவுல அந்த அசுர குணங்களை புத்தி மூலமா அழிச்சாங்க இல்லையா, அந்த மாயாவோட போர் பண்ணி அசுர குணங்களை அழிச்சாங்க. அதை தான் பக்தி மார்க்கத்துல அந்த மாதிரி காமிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. இது முற்றிலும் புத்தியற்ற தன்மையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நன்றாக அறிந்திருக்கிறார் யார் யார் மலராக ஆகக்கூடியவர்கள் என்று. பாபா இப்ப மேல இருந்து பாக்குறாரு யாரெல்லாம் மலரா மாற போறாங்கன்னு. அதை பாபா தாமே சொல்கின்றார். பாபா தாமே சொல்கின்றார் மலர் முன்னால் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு மலர் முன்னால் இருக்கணும், இவர்கள் மலராக ஆகக்கூடியவர்கள் என்பது நிச்சயம் சொல்லி பாபா சொல்றாரு. சில பேரை பார்த்துட்டு பாபா சொல்றாரு கண்டிப்பா இவங்க மலரா மாறிடுவாங்க. பாபா குறிப்பாக பேரை சொல்வதில்லை. பாபா பேரை சொல்ல மாட்டாரு. இல்லை என்றால் நாங்கள் என்ன முள்ளாக ஆக போகிறோமா என்று கேட்பார். அப்ப மத்தவங்க என்ன கேட்பாங்க, இவங்க மட்டும்தான் மலராக போறாங்களா, என்ன கடவுளே இப்படி சொல்றாரு, அப்ப நாங்களும் என்ன முள்ளாக போறோமான்ட்டு கேட்பாங்களாம். அதனால பாபா சொல்ல மாட்டாராம், பேர்லாம் சொல்ல மாட்டாராம். பாபா சொல்றாரு நரனில் இருந்து நாராயணனாக யார் ஆவீர்கள் என்று பாபா கேட்டால் அனைவருமே கயிறு உயர்த்திருக்கின்றனர். பாபா மீட்ல பாபா வரால, நீங்கெல்லாம் யாரு சத்தியுகத்துக்கு போறீங்க, நாராயணனா யார் ஆக போறீங்கன்னு கேட்டா உடனே எல்லாரும் கை உயர்த்துறாங்களே. தாங்களே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் யார் அதிகமாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் பாபாவையும் நினைவு செய்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. பாபா நினைவுலே இருக்கிறவங்க சேவை பண்ணிட்டே இருப்பாங்க. யார் சேவை பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு பாபா நினைவு இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. பாபாவிடம் அன்பு உள்ளது என்றால் நினைவும் அவரிடம் தான் இருக்கும் சொல்லி சொல்றாரு. உண்மையான அன்பு கடவுள் மீது இருக்குன்னா எப்பவுமே அவரே தான் நினைச்சிட்டு இருப்பாங்கன்றாரு. ஒருமுகப்பட்ட நிலையிலோ யாருமே நினைவு செய்ய முடியதில்லை. ஆனாலும் இதுவரைக்குமே ஒரே சீரான மனநிலையோட பாபாவை நினைக்க யாராலையும் முடியல சொல்றாரு. அதனால அன்பே இல்லை, பாபா மேல அன்பு இல்லை. ஏன்னா நமக்கு தான் அரை கல்பமா இந்த உலகத்தின் மீதும் இந்த உடல் மீது உறவினர்கள் மீது அன்பு வந்துருச்சு இல்லையா. இவங்க தான் உண்மை, இந்த உடல் தான் உண்மை, இந்த பூமியில இந்த வாழறதான் உண்மைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா. அந்த உண்மையை போய் நம்ம அந்த பொய்யை போய் உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு அன்பு நம்ம உண்மையான கடவுள்கிட்ட செலுத்துறதே இல்லை சொல்லி சொல்றாரு. அன்பான பொருளோ அதிகமாக நினைவு செய்யப்படும் சொல்லி சொல்றாரு. உண்மையிலே பாருங்க, அன்பான பொருள்னா அது அதிகமா நினைவு செய்யப்படும் சொல்லி சொல்றாரு. குழந்தை அன்பிற்குரியதாக இருந்தால் தாய் தந்தை மடியில் எடுத்துக்கொள்வார்கள். இந்த குழந்தைய பாருங்களேன், அதை பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, மடியில் எடுத்து கொஞ்சுவாங்க. ஏன்னா அது அன்பான பொருள் இல்லையா. சிறிய குழந்தைகளும் கூட மலர்களே. சின்ன சின்ன குழந்தைங்க கூட பாருங்க கள்ள கபடம் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த 5 விகாரம் என்னன்னு தெரியாது, அவங்க கூட மலர்கள் மாதிரி சொல்லி சொல்றாரு. எப்படி குழந்தைகளாகி உங்களுக்கு சிவபாபாவிடம் செல்ல வேண்டும் என்று மனதில் தோன்றுகின்றதோ அது போல சிறு குழந்தைகளும் கவர்ந்து இழுக்கின்றார்கள் சொல்லி சொல்றாரு. எப்படி இப்ப நமக்கு சிவபாபா பார்த்தாலே ஈர்ப்பு வருது இல்லையா. யாரையும் பிடிக்கல, ஆனா பாபா மட்டும் பிடிக்குது. ஏன்னா பாபா அவ்வளவு ஈர்க்கிறாரு இல்லையா. அந்த மாதிரிதான் சிறு குழந்தைகள் கூட கவர்ந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. உடனே குழந்தையை மடியில் எடுத்து கொள்வார்கள், அன்பு செலுத்துவார்கள். யாரா இருந்தாலும் பாருங்க, ஒரு பிறந்த குழந்தையோ இல்ல ஒரு அழகா ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைன்னா அது தவழ்ந்து போகுது நடந்து போகுதுன்னா அது எல்லாருமே தூக்கி கொஞ்சுவாங்க. ஏன்னா அது மேல அன்பு செலுத்துவாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. எல்லையற்ற தந்தையோ மிகவும் அன்பானவர். அதே மாதிரிதான் நம்மளுடைய அப்பா எல்லையற்ற தந்தை கடவுள். அவர் தான் உலகமே தேடிட்டு இருக்கு. அவர் ரொம்ப அன்பானவர். அனைத்து சுப விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார். இந்த நேரத்துல எல்லாருடைய சுப விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார். கெட்ட விருப்பங்கள்லாம் அந்த மாயாவுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேற்ற மாட்டார். அவர் நல்ல நல்ல விருப்பங்களை மட்டும்தான் நிறைவேற்றுகிறார் சொல்லி சொல்றார். மனிதர்களுக்கு என்ன வேண்டும், ஒன்று நமது உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். ஒருபோதும் நோய்வாய்ப்படவே கூடாது. அனைத்திலும் நல்லது இந்த உடல் நலம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, உடம்பு இப்ப செல்வம் இருந்தா கூட ஆரோக்கியம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுது இல்லையா. அதனால எல்லாரும் இப்ப என்ன மனிதர்கள் விரும்புறாங்கன்னு பாபா சொல்றாரு, உடல் நலம் நன்றா இருக்கணும்னு விரும்புறாங்க. நோய்வாய்ப்படவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துலயுமே நல்லது உடல் நலம் தான். உடல் நலம் நன்றாக இருக்கிறது. ஆனா இப்ப உடம்பு கூட நல்லா இருக்குது, ஆனா பைசா இல்லை என்றால் அந்த உடல் நலமும் என்ன வேலைக்காகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம நல்லா உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருக்கு, ஆனா கையில பைசா இல்லை, அது ஒரு கவலையாயிடுது. அப்ப கையில என்ன பண்றோம், கன்னத்துல கையை வச்சுட்டு உட்காந்துருக்கோம். என்ன பண்றது, காசு இல்லையேன்ட்டு. பிறகு செல்வமும் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அதன் மூலம் சுகம் கிடைக்கும். செல்வம் இருந்தாதான் சுகம் கிடைக்கும் இல்லையா. பாபா சொல்றார், தந்தை சொல்கிறார், உங்களுக்கு உடல் நலம் மற்றும் செல்வம் இரண்டுமே அவசியம் வேண்டும். பாருங்க, ஒரு ஆத்மா உடல்ல வாழணும்னா பூலோகத்துல அதுக்கு உடலும் ஆரோக்கியமா இருக்கணும், செல்வமும் ரெண்டுமே அவசியம் வேண்டும் சொல்லி சொல்றாரு. இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல, இதுவோ மிக மிக பழைய விஷயம் சொல்லி சொல்றாரு. இந்த ரெண்டும் வேணும்ன்றது மிக மிக பழைய விஷயம் சொல்றாரு. நீங்கள் எப்போதெல்லாம் சந்திக்கிறீர்களோ அப்போதெல்லாம் இப்படித்தான் சொல்வீர்கள். நம்ம எப்பெல்லாம் பாபா சந்திக்க வரோமோ அப்பெல்லாம் இப்படிதான் சொல்வோம். மற்றபடி இது போல சொல்ல மாட்டீர்கள். அதாவது 1,00,000 வருடங்களாகி விட்டன அல்லது பல கோடி வருடங்களாகி விட்டன. நீங்கள் அறிவீர்கள் இவ்வுலகம் எப்போது புதியதாக இருக்கிறது, பழையதாக எப்போது ஆகிறது என்று சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க பாபாட்ட வரும்போது என்ன சொல்லுவீங்க, இந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க.
அதாவது லட்சம் வருடங்கள் ஆயிடுச்சு, பல கோடி வருடங்கள் ஆயிடுச்சுன்னு பாபாட்ட சொல்ல மாட்டீங்க. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம், 5000 வருடங்களுக்கு ஒரு தடவை தான் வந்து உங்களை பார்க்குறோம் பாபான்னு சொல்லி சொல்றோம். இவ்வுலகம் எப்போது புதியதாக இருக்கிறது, பழையதாக எப்போது ஆகிறது, எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. நாம் ஆத்மாக்கள் புதிய உலகத்திற்கு போகிறோம், பிறகு பழைய உலகத்திற்கு வருகிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம ஆத்மாக்கள் சத்தியுகத்துக்கு போறோம், அப்புறம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இறங்கி நம்மளே துவாபரயுகம் கலியுகத்துக்கு வந்துடும் சொல்றாரு. உங்களுடைய பெயரே ஆல்ரவுண்டர் என வைக்கப்படுகிறது சொல்லி சொல்றாரு. நம்மள ஏன் ஆல்ரவுண்டர் சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து நடிக்க வரோம், சத்தியுகத்துல இருந்தே நடிச்சிட்டு இருக்கிறோம், அதனால ஆல்ரவுண்டர்ன்ட்டு வைக்கப்பட்டுள்ளது சொல்லி சொல்றாரு. நாடக பாகத்தை நடித்து நடித்து இப்போது கடைசியில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். நம்ம பாருங்க, நாடகத்துல நடிகர்கள் ஆத்மாக்கள் நம்ம வேற வேற சரீரம் எடுத்து 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 விதவிதமான உடல் நடிச்சு இப்ப கடைசியில வந்து சேர்ந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. முதலில் ஆரம்பத்தில் நீங்கள் பாகத்தை நடிப்பதற்காக வருகின்றீர்கள். நீங்க தான் ஃபர்ஸ்ட் உலகத்துல நடிக்கவே வந்தீங்க. இது இனிய அமைதியான வீடு, மனிதர்கள் அமைதிக்காக எவ்வளவு துன்புறுகின்றனர் சொல்லி சொல்றாரு. அது வந்து சாந்தி தாமம், இனிய அமைதியான வீடு. ஆனா இங்க பாருங்க, உலகத்துல அமைதிக்காக எவ்வளோ வந்து மக்கள் வந்து மனிதர்கள் துன்புறுகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதாவது நாம் சாந்தி தாமத்தில் இருந்தோம், பிறகு அங்கிருந்து இங்க வந்திருக்கிறோம் பாகத்தை நடிப்பதற்காகன்ட்டு அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. உண்மையிலே நம்மளுடைய சுயதர்மம் சாந்தி தான், நம்ம அமைதியான வீட்டுல இருந்தோம், பிறகு அங்கிருந்து இங்க பாகத்தை நடிப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம்னு கூட புரிஞ்சிக்கலன்றாரு. நடிக்க வேண்டிய பாகத்தை நடித்து முடிந்ததும் நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே நிச்சயமாக செல்வோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பாகம் முடிஞ்சிருச்சு, நம்ம திரும்ப அங்க வீட்டுக்கு தான் போனோம். இப்ப சினிமால நடிக்கிறாங்கல்ல நடிகர்கள், அந்த படம் முடிஞ்ச உடனே அவங்க மேக்கப் கழிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்களே, அந்த மாதிரிதான் நம்மளும் இங்க வந்தோம், நடிக்க வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்றாரு. அனைவரும் சாந்தி தாமத்துல இருந்து வருகிறார்கள், அனைவருடைய வீடுமே பிரம்மலோகம், பிரம்மாண்டம், அங்கேதான் ஆத்மாக்கள் அனைவருமே இருக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாமே அந்த பிரம்மலோகத்துல இருந்து தான் வரோம், அங்கதான் நம்ம எல்லாருமே இருந்தோம்னு சொல்றாரு. ருத்தனையும் அவ்வளவு பெரிய முட்டை போல உருவாக்குகின்றனர். பாருங்க, சிவபாபாவை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம லிங்க வடிவில காட்டியிருப்பாங்க, பெரிய முட்டை மாதிரி காமிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாரு அவர் வடிவத்தை. அவர்களுக்கு இது தெரியாது, ஆத்மா மிகவும் சிறியது என்பது, நட்சத்திரத்தை போன்றது என்று சொல்லவும் செய்கிறார்கள். ஆத்மா எப்படி இருக்கும், ரொம்ப சின்னது, கண்ணுக்கு தெரியாது, அது நட்சத்திரம் போல இருக்குதுன்னு சொல்லவும் செய்கிறார்கள் சொல்றாரு. பிறகும் பெரிய உருவத்திற்கு தான் பூஜை நடைபெறுகிறது. என்னதான் ஆத்மா பரமாத்மா சின்ன வடிவம் உள்ளதுன்னு சொன்னா கூட அவங்க என்ன பண்றாங்க, பெரிய உருவம் லிங்கம்லாம் அமைச்சுதான் பூஜை நடைபெறுகிறது சொல்லி சொல்றாரு. நீங்கள் அறிவீர்கள், இவ்வளவு சிறிய புள்ளிக்கோ பூஜை நடைபெறவே முடியாது. நமக்கு தெரியும் இல்லையா, கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளிக்கு போய் நம்ம எப்படி பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, அபிஷேகம் பண்றது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், துவாபரயுகத்துல இருந்து ஒரு லிங்க வடிவத்தை உருவாக்கி அதுக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி இன்று வரையிலும் அதான் நடைபெற்று வருது. பாபா சொல்றாரு, பிறகு பூஜை யாருக்கு செய்வது, அதனால்தான் பெரியதாக ஆக்குகின்றனர், பிறகு பூஜை செய்கின்றனர், பால அபிஷேகம் செய்கின்றனர். உண்மையில் இந்த சிவன் எதையும் அனுபவிக்காதவர், அபோக்தா. சிவன் பாருங்க, அவர் எதையுமே அனுபவிக்க மாட்டார். கடவுளுக்கு சாப்பாடு படைக்கிறோம் இல்லையா, அவர்னா சாப்பாடை சாப்பிட்டுறாரா, அவர் எதையுமே அனுபவிக்க மாட்டார். ஏன்னா அவர் பிறப்பிறப்புல வராதவர், அப்புறம் எப்படி அனுபவிப்பார். அப்புறம் அவரும் அனுபவிச்சாருன்னா அவர் வந்து பிறப்பிறப்புல மாட்டிக்குவார் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு. பிறகு அவருக்கு ஏன் பாலை அபிஷேகம் செய்கின்றனர், சரி அவர் தான் எதையுமே அனுபவிக்காதவர், அப்புறம் ஏன் பாலை அபிஷேகம் பண்றாங்க. பாலை அவர் அருந்துவரானால் அனுபவிப்பவராக ஆகிவிடுகிறார் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பால் நம்ம ஊத்துறோம், சிவன் பாலை குடிக்கிற மாதிரி இருந்தா அப்புறம் அவரும் போக்தா மாதிரி ஆயிடுவார் இல்லையா, போகி ஆயிடுவாரு, அனுபவிப்பவராக ஆகிவிடுகிறார் இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. இதுவும் ஒரு அதிசயம். அனைவரும் சொல்கிறார்கள் அவர் நம்முடைய வாரிசு, நாம் அவருடைய வாரிசு. பாபா சொல்றார், எல்லாருமே சொல்றாங்க சிவன் வந்து என்னுடைய வாரிசு, நான் அவருடைய வாரிசுன்னு சொல்றாங்க. ஏனென்றால் நாம் அவரிடம் பலியாகி ஒப்படைத்து விட்டோம். ஏன்னா நம்ம இந்த நேரத்துல அன்பினால அவர்கிட்ட பலியாயிட்டோம், நம்மளை ஒப்படைச்சிட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் தான் நிறைய முறையில சொல்லியிருக்காருல, என்ன குழந்தையாக்கிடுங்க, வாரிசாக்கிடுங்க, உங்க பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவர் வந்து அவருடைய வாரிசா நம்மளும் ஆக்கிட்டோம் இல்லையா, அவர் தந்தை நம்ம குழந்தை ஆயிட்டோம், அப்ப அவருடைய வாரிசா நம்ம ஆயிட்டோம், நம்முடைய வாரிசா அவர் ஆயிட்டாரு. அதனால நிறைய பிரச்சனைகள் நம்ம எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம் அவர்கிட்ட, எல்லா பிரச்சனையில இருந்து வெளி வந்துட்டோம்னு சொல்லி சொல்றாரு. எப்படி தந்தை குழந்தைகளுக்கு அர்ப்பணமாகி ஆஸ்தி முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டு வானப்பிரசத்தில் சென்று விடுகின்றாரோ அது போல சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி அந்த லௌகீக சாதாரண தந்தை என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு 60 வயசு ஆயிடுச்சுன்னா வானப்பிரசத்துல காசி ராமேஸ்வரன் போயிடுவாங்கல்ல,
அது மாதிரி சொல்றாரு. இங்கும் கூட நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், பாபாவிடம் நாம் எவ்வளவு சேமிக்கின்றோமோ அது பாதுகாப்பாக ஆகிவிடும். இங்க கூட நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு, சிவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு, மற்றது நம்ம செய்யறது முரளி கேட்கறது, பாபாவை நினைக்கிறது, நம்ம எவ்வளவு சேமிக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு பாதுகாப்பு ஆகிவிடும். ஏன்னா நம்ம தான் நம்மளுடைய பையன் சிவபாபாட்ட நம்ம எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம், நம்ம வானப்பிரஸ்த நிலைக்கு இப்ப போயிட்டோம் இல்லையா, அதனால எல்லாம் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாடலும் உள்ளது, சிலருடைய செல்வம் மண்ணோடு மண்ணாகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு பாடல் கூட இருக்குது, இப்ப நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம், எல்லாம் மண்ணோட போயிரும் சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள், கொஞ்சம் கூட மிஞ்ச போவதில்லை. நமக்கு தெரியும் இல்லையா, எதுவுமே மிஞ்ச போவதில்லை, உலகமே அழிய போகுது, எல்லாமே சாம்பலாகிவிடும் சொல்றாரு. இப்படியும் நினைக்காதீர்கள், ஏரோப்ளேன் விழுகிறது என்றால் திருடர்களுக்கு பொருட்கள் கிடைக்கின்றன, ஆனால் திருடர்களும் கூட அழிந்து போவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்படி நினைக்காதீங்க, ஏரோப்ளேன் எல்லாம் விழுந்துச்சுன்னா அந்த இடம் வந்து அந்த இடத்துல என்ன ஆயிடும், எல்லாரும் செத்துருவாங்க, அங்க திருடர்கள் இருப்பாங்களா, அவங்க போய் திருடுவாங்கன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. திருடர்கள் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அச்சமயம் திருட்டு போன்றவைகளும் கூட நின்று போகும். எப்ப அந்த உலக விநாசம் நடைபெறுதோ அப்ப திருட்டு போன்றது கூட நின்று போயிடும் சொல்றாரு. உலகத்துல 5 விகாரமே காணாம போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்லை என்றால் ஏரோப்ளேன் விழுகின்றது என்றால் முதலில் எல்லா பொருட்களும் திருடர்கள் கையில் அகப்பட்டு விடும் சொல்லி சொல்றாரு. பிறகு அங்கேயே காடுகளில் பொருட்களை மறைத்து விடுவார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. சில டைம்ல அப்படித்தானே, ஏரோப்ளேன் விழுதுன்னா உடனே திருடர்கள் போய் என்ன பண்ணுவாங்க, காப்பாத்த பார்க்க மாட்டாங்க, இருக்கிறவங்க அவங்க கையில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க, அப்படியே காடுல போய் மறைச்சு வச்சிருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு வினாடியில் காரியத்தை முடித்து விடுவார்கள். சிலர் ராயல்ட்டியுடன் பெருந்தன்மையாக, சிலர் ராயல்ட்டி இல்லாமல் இருப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சிலர் வந்து திருடர்கள் வந்து ராயல்ட்டியோட இருப்பாங்க, பெருந்தன்மையா இருப்பாங்க, சிலர் வந்து ராயல்ட்டி இல்லாம இருப்பாங்க சொல்றாரு. நீங்கள் அறிவீர்கள், இவை அனைத்தும் விநாசமாகிவிடும். ஆனா கடைசி நேரத்துல திருடர்கள் கூட யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா திருட கூட டைம் இருக்காது, எல்லாருமே ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் முழு உலகிற்கும் எஜமானன் ஆகிவிடுவீர்கள். இந்த உலகம் எல்லாமே முடிஞ்சிடும், நீங்க அதுக்கப்புறம் முழு உலகமே சொர்க்கமா மாறிடும், அங்க நீங்க எஜமானன் ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் எங்கும் எதையும் தேட வேண்டியதே இருக்காது சொல்றாரு. நீங்களும் மிக உயர்ந்த வீட்டில் பிறவி எடுக்கிறீர்கள், பணத்திற்காக தேவையே இருக்காது. நீங்க இதோட போயிட்டு அடுத்த உயர்ந்த வீட்டுல பிறவி எடுப்பீங்க. இந்த ஞானம் கிடைச்சதுனால கண்டிப்பா நீங்க அடுத்த பிறவில உயர்ந்த வீட்டுலதான் பிறப்பெடுப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பணத்திற்காக உங்களுக்கு தேவையே இருக்காது. ராஜாக்களுக்கு ஒருபோதும் பணத்தை பெற வேண்டும் என்ற சிந்தனையே கூட இருக்காது சொல்லி சொல்றாரு. ராஜாக்கள்லாம் வந்து போய் மற்றவங்கள்ட்ட பணம் கேட்கணுன்ற சிந்தனை கூட அவங்களுக்கு இருக்காது சொல்றாரு. தேவதைகளுக்கோ அது முற்றிலுமே இருக்காது. அப்ப சொர்க்கத்துல வாழ்ந்த தேவதைகளுக்கு முற்றிலுமே பணம் காசு அந்த தேவையே இருக்காது சொல்லி சொல்றாரு. பாபா உங்களுக்கு இவ்வளவு அனைத்தையும் கொடுத்து விடுகின்றார். இப்போ கடவுள் நம்மளுக்கு நிரப்பி விட்டுறாரு இல்லையா, அப்புறம் நம்ம ஏன் போய் யார்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சொல்லி சொல்றாரு. இப்பயே சொல்றாரு, கேட்பதை விட இறப்பதே மேல்ட்டு. அப்புறம் சொர்க்கத்துல வாழ்ந்த தேவதைகள் மட்டும் என்ன யார்கிட்டயா போய் கடை வாங்குவாங்களா, அவங்களுக்கு எல்லாமே நிரம்பி இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனால் அங்கே திருட்டு பொறாமை முதலியவற்றின் விஷயமே இருக்காது. சொர்க்கத்துல திருட்டு பொறாமை என்ற விஷயமே, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருக்கும் போது மற்றவங்களை பார்த்து ஏன் பொறாமப்பட போறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் முற்றிலும் மலராக மாறிவிடுகிறீர்கள். இப்ப இந்த நேரத்துல நீங்க முற்றிலும் மலரா மாறிடுறீங்க. முள்ளும் மலரும் இருக்கின்றன இல்லையா, இதே நேரத்துல முள்ளும் இருக்கிறாங்க மலரும் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இங்கே அனைவரும் முள்ளாகவே இருக்கின்றனர். கலியுகத்துல எல்லாரும் முள்ளாகவே குத்துறாங்க இல்லையா, 5 விகாரத்துல போயிட்டு முள்ளா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. யாருக்கு விகாரம் என்று இருக்க முடிவதில்லையோ அவர்கள் நிச்சயமாக முள் என்றுதான் சொல்லப்படுவார்கள். யாருக்கு இந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துல இருந்து வெளியே வர முடியலையோ அவங்க கண்டிப்பா முள்ளு மாதிரியே இருந்துருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவங்கள முள்ளுன்னு தானே சொல்லப்படுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ராஜாவிலிருந்து தொடங்கி அனைவருமே முள்ளாக இருக்கிறார்கள். அதனால் தான் பாபா சொல்கிறார், நான் உங்களை லட்சுமி நாராயணர் போல ஆக்குகின்றேன். அதனால்தான் கடவுள் சொல்றாரு, நாங்க முள்ள மலராக்க வந்திருக்கிறேன், மலரா இருக்கிறவங்க தான் லட்சுமி நாராயணரா ஆவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆக்குகின்றேன், இந்த ராஜாவுக்கே ராஜாவா உங்களை ஆக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த ராஜாக்கள் துவாபரயுகத்துல இருந்து போய் யார தலை வணங்குவாங்கன்னா லட்சுமி நாராயணன் முன்னாடி தலை வணங்குவாங்க. அந்த ராஜாவுக்கே ராஜாவா உங்களை ஆக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த முட்கள் மலர்களுக்கு முன் போய் தலை வணங்குகின்றனர் சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் இங்க முட்களா இருக்கிறாங்களோ அவங்க கோயில்ல போயிட்டு மலர்களுக்கு முன்னாடி லட்சுமி நாராயணுக்கு முன்னாடி தலை வணங்குறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணர் புத்திசாலிகள் இல்லையா, இப்ப இந்த லட்சுமி நாராயணன் இருக்காங்களே அவங்க புத்திசாலி, எவ்வளவு புத்திசாலி இல்லையா சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்க கடவுளே கண்டுபிடிச்சு கடவுள்கிட்ட படிப்பு படிச்சு இந்த மாதிரி பதவி அடைஞ்சவங்க. அப்ப எவ்வளவு புத்திசாலி அவங்க, இதையும் பாபா சொல்லி புரிய வைத்திருக்கிறார். சத்தியுகத்தினர் மகாராஜா என்றும் திரேதாயுகத்தினர் ராஜா என்றும் சொல்லப்படுகின்றனர்.
பாபா இப்ப நமக்கு புரிய வைக்கிறாரு. சத்தியுகத்துல வாழறவங்களா மகாராஜாவும், திரேதாயுகத்துல வாழ்ந்தவங்களாம் ராஜான்னு சொல்லப்படுறாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா 16 கலைகள்ல 2 கலை குறைஞ்சதுனால திரேதாயுகத்துல வர்றவங்க எல்லாம் ராஜான்னு சொல்றாரு. பெரிய மனிதர்களை மகாராஜா என்றும் குறைந்த வருமானம் உள்ளவர்களை ராஜா என்றும் சொல்வார்கள் பாபா சொல்றாரு. மகாராஜாவின் தர்பார் முதலில் இருக்கும். பதவி வேறுபாடு என்பது இருக்கத்தானே செய்கிறது சொல்றாரு. மகாராஜாவினுடைய தர்பார் தான் முதல்ல சொர்க்கத்துல இருக்கும்னு சொல்றாரு. பதவி வேறுபாடு இருக்கத்தானே செய்யுது. ஏன்னா முயற்சியின் அடிப்படையில தானே பதவி கிடைக்குது. என்னதான் நம்ம தலைகீழா நின்னாலும் முயற்சி பண்றதுல கண்டிப்பா வரிசை கிரமம் இருக்குதுன்னு சொல்றாரு. நாற்காலிகளும் கூட நம்பர் வார் கிடைக்கும். அங்க நாற்காலி கூட பதவி கூட நம்பர் வார் தான் இருக்குன்னு சொல்றாரு. வராதவர்கள் யாராவது வந்து விட்டாலும் முதலில் அவர்களுக்கு நாற்காலி கொடுப்பார்கள் சொல்றாரு. மதிப்பு வைக்க வேண்டியுள்ளது சொல்றாரு. வராதவர்கள் யாராவது திடீர்னு வந்துட்டாங்கன்னா நம்ம நாற்காலி கொடுப்போம் இல்லையா, உட்காருங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பதவிக்கேற்ப அங்க சொர்க்கத்துல நாற்காலிகள் இருக்கும்னு சொல்றாரு பாபா. நாற்காலி கிடைக்கும், கண்டிப்பா ராஜா பதவி கிடைக்கும்னு சொல்றாரு. மதிப்பு வைக்க வேண்டியிருக்கிறது சொல்றாரு. நீங்கள் அறிவீர்கள், நமக்கு மாலை உருவாகின்றது. இப்ப நமக்கு தெரியுது இல்லையா, நமக்கு மாலை கழுத்து, பகவானுடைய கழுத்து மாலை உருவாகுது. யாரு பகவானுக்கு நெருங்கிய குழந்தைகளோ அவங்க 108ல வருவாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் 16,000த்துல வருவாங்க. அதுக்கப்புறம் 9 லட்சம் பேர். அப்ப இப்ப மாலை உருவாகின்றது பாபா சொல்றாரு. இதுவும் குழந்தைகளாக உங்களுடைய புத்தியில் உள்ளது, வேறு யாருடைய புத்தியிலுமே இல்லை பாபா சொல்றாரு. ருத்ரா மாலையை எடுத்து சுற்றி கொண்டே இருக்கின்றனர். அவங்க ருத்ராட்ச மாலை இருக்கு இல்லையா, அது சிவனுடைய கழுத்து மாலை. அந்த அந்த ஒரு ருத்ராட்சமும் வேற யாரும் கிடையாது, ஆத்மாக்கள் தான். இங்க நடிச்சிட்டு இருக்கிற ஆத்மாக்கள். அந்த முழு உலகமுமே சிவனுடைய குழந்தைகள். எல்லாருமே ருத்ராட்ச கொட்டைகள் தான். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஆத்மாக்கள். அவங்களதான் கழுத்து மாலையா போட்டுட்டு இருக்கிறாரு சிவன். அவங்களுக்கு தெரியாம அதை சுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நீங்களும் சுற்றினீர்கள் அல்லவா, நம்ம கூட தான் ருத்ராட்ச மாலையை சுத்தி இருக்கிறோம் இல்லையா. அநேக மந்திரங்களை ஜெபித்தீர்கள். நம்மளும் பக்தி மார்க்கத்துல 108 மணி மாலையை வச்சு மந்திரம்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ராம் ராம், கிருஷ்ணா கிருஷ்ணா, சிவன், ஓம் நம சிவாயெல்லாம் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம்னு சொல்றாரு. பாபா சொல்கிறார், இதுவும் பக்தி தான். இங்கோ ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு, இங்கேயும் நீங்க பக்தி தான், ஆனா அங்க பல பேரை நினைவு பண்ணீங்க, இங்க என்ன மட்டும் நினைவுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா குழந்தைகள் பக்தியில இருந்து வெளியே வர மாட்டாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, இதுவும் பக்தி தான், இங்க என்ன மட்டும் நினைவு பண்ணுங்க, நான் தான் உண்மையான கடவுள் சிவன், என்ன மட்டும் பக்தி செய்யுங்க. அதாவது ஞானத்துல புரிஞ்சுக்கிட்டு நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்றாரு. மேலும் பாபா குறிப்பாக சொல்கிறார், இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, குறிப்பா நமக்கு சொல்றாரு, பக்தி மார்க்கத்தில் தேக அபிமானத்தின் காரணத்தினால் நீங்கள் அனைவரையும் நினைவு செய்தீர்கள். நீங்க தேகத்துல உணர்வுல இருந்ததுனால நீங்க தேகம்னு நினைச்சுக்கிட்டீங்க. அதனால தேக உருவத்துல இருக்கிற எல்லா கடவுளையும் கும்பிட்டீங்க. லட்சுமி, நாராயணர், முருகர், அந்த மாதிரி நிறைய பேரை கும்பிட்டீங்க. இப்போது என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் பாபா சொல்றாரு. அவங்களாம் தேகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கடவுள் கிடையாது. நிராகார் பரம்பிதா பரமாத்மா பிறப்பிறப்புல வராதவர் தான் உலகமே தேடுகின்ற கடவுள். எல்லா தர்மமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அவர் தான். அவரை நினைவு செய்யுங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்றாரு. ஒரு தந்தை கிடைத்து விட்டார் என்றால் அமரும் போதும் எழும்போதும் பாபாவை நினைவு செய்வீர்களானால் மிகுந்த குஷி இருக்கும் சொல்றாரு. ஒரு தந்தை இப்ப கிடைச்சிட்டாரு இல்லையா, அப்ப உட்காரும் போதும் சரி, எழும்போதும் சரி, நடக்கும் போதும் சரி, பாபாவை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும்னு பாபா சொல்றாரு. பாபாவை நினைவு செய்வதன் மூலம் முழு உலகத்தின் ராஜ பதவி இப்போது கிடைக்கின்றது சொல்றாரு. எவ்வளவு நேரம் குறைந்து கொண்டே போகிறதோ அவ்வளவு நினைவு செய்து கொண்டே இருப்பீர்கள். இப்ப போக போக டைம் அருகாமையில வந்துரும். அப்ப என்ன ஆகும், நம்ம நிறைய நினைவு செய்வோம்னு சொல்றாரு. நாளுக்கு நாள் வேகமாக அடி எடுத்து வைத்து முன்னால் சென்று கொண்டே இருப்பீர்கள். போக போக பாருங்க, உங்களுக்கும் புருஷார்த்தத்துல தீவிரம் அதிகரிக்கும். நீங்க வேகமா அடி எடுத்து போயிட்டே இருப்பீங்கன்னு சொல்றாரு. ஆத்மா ஒருபோதும் களைத்து போவதில்லை. சரீரத்தால் ஏதாவது மலை மீது ஏறுவீர்களானால் களைத்து போவீர்கள். ஆத்மாவுக்கு களைப்பே கிடையாது. இப்ப நம்ம கடவுளை நினைக்கணும்னா ஒரு ஓரமா உட்காந்து ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைச்சாலே போதும், அதுல களைப்பே வராது. இதே நீங்க இப்ப கோயிலுக்கு போனோம், மலை மேல இருக்கிற சிகரத்தில் உள்ள கோயிலுக்கு போறோம், இமயமலையெல்லாம் ஏறுறோம்னா சரீரத்தின் மூலமா ஏறும்போது சரீரம் களைச்சு போயிடும் இல்லையா, அப்ப நீங்க களைச்சு போயிருவீங்க. ஆனா ஆத்மா களைச்சு போகாது. நீங்க எவ்வளவு நினைவு பண்ணாலும் நீங்க களைச்சு போக மாட்டீங்கன்னு சொல்றாரு. பாபாவை நினைவு செய்வதில் உங்களுக்கு எந்த ஒரு களைப்புமே இருக்காது சொல்றாரு. நீங்க என்ன நினைச்சிட்டே நீங்க உங்களுக்கு களைப்பே இருக்காது, மாறாக உங்களுக்கு சக்தி தான் கிடைக்கும்னு சொல்றாரு. குஷியில இருப்பீங்க. நீங்க என்ன நினைக்க நினைக்க உங்களுக்கு குஷி அதிகரிக்கும். அதுதான் அறிகுறியே. நம்ம அதிகமா மாறிக்கிட்டே வரோம். நம்ம பாபா நினைவு அதிகரிக்கிறதுனால நம்மளுடைய குஷி அதிகரிக்கும்னு சொல்றாரு பாபா. பாபாவை நினைவு செய்து முன்னால் சென்று கொண்டே இருப்பீர்கள் சொல்றாரு. போக போக பாருங்க, கடவுளை நினைச்சு முன்னாடி போயிட்டே இருப்பீங்கன்னு சொல்றாரு. அரை கல்பமாக குழந்தைகள் முயற்சி செய்திருக்கிறார்கள்.
சாந்தி தாமத்துக்கு செல்வதற்காக நாம 2500 வருஷமா துவாபரேக கலியுகத்துல 63 ஜென்மங்களா சாந்தி தாமத்துக்கு செல்வதற்காக தான் முயற்சி பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு பிறவிலையும் கடவுளை தேடி அலைஞ்சோம். கடவுளே எனக்கு இந்த பிறப்பிறப்பே சக்கரத்துல இருந்து விடுபட வைங்க, நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன், அமைதி வேணும்னு சொல்லி நம்ம கதறி இருக்கிறோம். நோக்கம் குறிக்கோள் பற்றி எதுவுமே தெரியாது. அப்பெல்லாம் நமக்கு நோக்கம் குறிக்கோளே தெரியாது. குழந்தைகளாகி உங்களுக்கும் அறிமுகம் உள்ளது. இப்ப நமக்கு பாபா அறிமுகம் கிடைச்சிருச்சு. பக்தி மார்க்கத்தில் யாருக்காக இவ்வளவு அனைத்தையும் செய்தீர்களோ அவர் சொல்கிறார். பக்தி மார்க்கத்துல நீங்க எந்த கடவுளுக்கு தேடி தேடி அலைஞ்சு இவ்வளோ விஷயம் செஞ்சீங்களோ, ஜபம் தவம், இந்த காசி கல்வெட்டுல போயிட்டு உயரம் மாச்சிக்கிட்டது, இதெல்லாம் என்னென்ன யார் யாரு எந்தெந்த பிறவியில செஞ்சோமோ தெரியாது, எல்லாத்தையும் செஞ்சீங்க இல்லையா. இப்ப அவரே தான் சொல்றாரு, அந்த கடவுளை தான் சொல்றாரு, இப்போது என்னை நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள், பாபா சரியாக சொல்கிறாரா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. இவர் கடவுள் தான் இல்லையா, இவர் கடவுள் ஒழுங்கா சொல்றாரா இல்லையான்ட்டு கூட யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. அவர்களோ தண்ணீராலேயே தூய்மையாகி விடுவோம் என்று நினைக்கிறார்கள். பக்தி மார்க்கத்துல கங்கையில குடிச்சா பாவம் போயிடும்னு நினைக்கிறாங்க, தூய்மையாயிடுவோம்னு நினைக்கிறாங்க. தண்ணீரோ இங்கேயும் கூட இருக்கின்றது. இது என்ன கங்கையின் தண்ணீரா? இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. தண்ணீர் எங்க பார்த்தாலும் தான் இருக்குது இல்லையா, அது கங்கை தண்ணீரா? இல்லை சொல்லி சொல்றாரு. இதுவோ மழை பெய்ததால் ஒன்று சேர்ந்துள்ள நீர். மதுபன்ல நீர் சொல்றாரு, அது மழை பெஞ்சதுனால ஒன்று சேர்ந்திருக்கிற நீர் ஊற்றுகளிலிருந்து வந்து கொண்டே இருக்கின்றது சொல்லி சொல்றாரு. அது கூட பாருங்க, ஒரு நதி மாதிரி ஊற்றுல இருந்து வந்துட்டே இருக்குது. அதை கங்கை நீர் என்று சொல்ல மாட்டார்கள், ஒருபோதும் நிற்பதே இல்லை. இதுவும் ஒரு அற்புதம். மழை நின்று விடுகிறது, ஆனால் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கின்றது. தண்ணீர் மழை பெஞ்சதுனால அந்த ஊற்று பெருக்கெடுத்து தண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. எவ்வளவு அற்புதம் பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. வைஷ்ணவர்கள் எப்போதும் கிணற்று நீரையே அருந்துகின்றனர். இந்த வைஷ்ணவர்கள் இருக்காங்களே, அவங்க கிணற்று நீரை தான் அருந்துறாங்க. ஒரு பக்கம் இது தூய்மையானது என்று நினைக்கின்றனர், கிணற்றுல இருக்கிற நீர் தூய்மையானதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிறகு தூய்மை இல்லாமல் இருந்து தூய்மையாவதற்காக கங்கையில் குளிக்க செல்கின்றனர் சொல்லி சொல்றாரு. கிணற்றுல இருக்கிற நீரை அருந்தி தூய்மையானதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாவாத்மா ஆயிட்டோம், கங்கையில போய் குளிச்சுட்டு வரலான்ட்டு போறாங்க. இதையோ அஞ்ஞானம் என்றே சொல்வார்கள். இப்படியும் இருக்கிறாங்க அப்படியும் இருக்கிறாங்க, என்ன சொல்றது, இது அஞ்ஞானம் தானே சொல்லணும்னு சொல்லி சொல்றாரு பாபா. அதாவது அறிவில்லைன்னு சொல்லணும்னு சொல்றாரு. மழை நீரோ நல்லதாகவே இருக்கின்றது. இதுவும் டிராமாவின் அற்புதம் என சொல்லப்படுகின்றது. மழை நீர் பாருங்க தூய்மையா இருக்கும். அந்த மழை நீர் அதே கீழே இறங்கி ஓடும்போது அசுத்தமாயிடும். ஆனா அது மேல இருந்து அந்த மழை நீர் அவ்வளவு சுத்தமா தூய்மையா இருக்கும்னு சொல்றாரு பாபா. இது கூட டிராமாவினுடைய அற்புதம் சொல்லி சொல்லப்படுகிறது சொல்றாரு. ஈஸ்வரிய இயற்கையின அற்புதம் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஈஸ்வரிய இயற்கையினுடைய அற்புதம் பாருங்க, விதை எவ்வளவு சிறியது, அதுல இருந்து எவ்வளவு பெரிய மரம் வெளிப்படுகின்றது. நம்ம நிறைய மரம் பார்க்கறோம் இல்லையா, மாங்கொட்டை எவ்வளவு சின்னதா இருக்கு, ஆனா அதுல இருந்து வர மாமரம் எவ்வளவு பெருசா வருது. பாபா சொல்றாரு, இதையும் நீங்கள் அறிவீர்கள். பூமி தரிசாகிவிட்டால் அதில் சக்தி இருப்பதில்லை. தரிசு நிலமாயிடுச்சுன்னா அந்த நிலம் வேஸ்ட் ஆயிடும் இல்லையா, அதுல முளைக்கிற எதுவுமே சுவையாக இருப்பதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, பூமி தரிசாயிடுச்சுன்னா சக்தி இருக்காது, அதுல விளையிற பொருள் சுவையே இருக்காது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா இங்கேதான் அனைத்து அனுபவங்களையும் செய்விக்கிறார். சொர்க்கம் எப்படி இருக்கும், இப்போதோ அது இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா கிட்ட வந்த பிறகுதான் நமக்கு எல்லா அனுபவங்களையும் பாபா புரிய வைக்கிறாரு. சொர்க்கம் எப்படி இருக்கும், ஆனா அந்த சொர்க்கம் இப்ப இல்லைன்றது தெரியும் இல்லையான்னு சொல்லி பாபா சொல்றாரு. டிராமாவில் எதுவும் விதிக்கப்பட்டுள்ளது, குழந்தைகளுக்கு சாட்சாத்காரம் ஆகின்றது. அங்குள்ள பழங்கள் முதலியவை எவ்வளவு இனிப்பாக இருக்கும். நிறைய தாதிகள்லாம் அந்த காலத்துல காட்சி பார்த்திருக்காங்க. சொர்க்கத்துல போய் பழம்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்காங்க, சோமரசம் எல்லாம் குடிச்சிருக்காங்க. எவ்வளவு இனிப்பா இருந்திருக்கும், இதெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. நீங்கள் தியானத்தில் பார்த்து சொல்கிறீர்கள். பிறகு எதை இப்போது சாட்சாத்காரமாக பார்க்கிறீர்களோ அங்கே போகும்போது அதை இந்த கண்களினால் நேரிலே பார்ப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வாயினால் உண்பீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப எதெல்லாம் காட்சியா பாக்குறீங்களோ அப்புறம் அடுத்த பிரிவுல டைரக்டா நீங்க நேராவே போய் கண்ணால பாப்பீங்க, வாயால சாப்பிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்னென்ன காட்சி பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் அவை அனைத்தையும் இந்த கண்களாலே பார்ப்பீர்கள் சொல்லி சொல்றாரு. பிறகு எல்லா முயற்சியும் பொறுத்தது. இப்ப எல்லாமே முயற்சியை பொறுத்தது சொல்றாரு. முயற்சியே செய்யவில்லை என்றால் என்ன பதவி பெறுவீர்கள் சொல்லி கேக்குறாரு பாருங்க பாபா. சரி, இப்ப எதுவுமே முரளி படிக்கிறது இல்ல, அமிர்த வேலை பண்றது இல்ல, முயற்சியே பண்றது இல்ல, பாபாவை நினைக்கிறது இல்ல, அப்ப அங்க என்ன பதவி நீங்க அடைவீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. உங்களுடைய முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்ப நம்மளுடைய புருஷார்த்தம் நடைபெற்று கொண்டிருக்கு. நீங்கள் இது போல ஆவீர்கள். இந்த விநாசத்திற்கு பிறகு இந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருக்கும். இதுவும் இப்போது தெரிந்திருக்கின்றது சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு தெரிஞ்சிட்டு இல்லையா, நம்ம இந்த பிறவி முடிச்சு அடுத்த பிறவில லட்சுமி நாராயணன் மாதிரி ஆக போறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மை ஆவதில் தான் நேரம் அதிகமாகின்றது. ஆனா கடவுள் மாத்துறதுக்கு ரெடி வந்திருக்கிறாரு, ஆனா அவராலே மாத்த முடியல, கொஞ்சம் நேரம் பிடிக்குது. ஏன்னா
ஏன்னா டக்குன்னு ஆத்மா மாற மாட்டுது. ஏன்னா 63 ஜென்மம் அது அப்படியே அந்த பழக்க வழக்கம் ஊன்றி போயிருக்குது. இப்ப இந்த ஜென்மத்திலே ஒரு டீ காஃபி குடிக்கிறோம்னா அந்த பழக்கம் அவ்வளவு சீக்கிரம் போகாது. அந்த டீயை நிறுத்தலாம்னு பார்த்தா முடியாது நம்மளால. அந்த டைமுக்கு கரெக்டா நமக்கு அது கேட்கும். அந்த ஆத்மா பழகி போச்சு. டீ குடிக்கிறது ஆத்மா பழகிருச்சு இல்லையா. உடல் தான் குடிக்குது, இருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு டீ குடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரிதான் 63 பிறவியா ஆத்மா அழுக்காய் போய் கிடக்குது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல உழன்று போய் கிடந்த ஆத்மாவை மாத்துறதுக்கு தான் லேட் ஆகுது. பாபாவால முடியல. எப்படியோ முரளி பேசி பேசி சொல்லி சொல்லி, குழந்தைகளே நீங்க தான் அது 2500 வருஷத்தை விடுங்க, அதுக்கு முன்னாடி 2500 வருஷம் நீங்க எப்படி இருந்தீங்க அதை ஞாபகம் கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. தூய்மை ஆகுதுலதான் நேரம் பிடிக்குது சொல்லி சொல்றாரு, அதிகமாகுது சொல்லி சொல்றாரு. நினைவு யாத்திரை முக்கியமானது. முக்கியமானதே பாபா நினைக்கிறது தான். பாபா நினைச்சா நீங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சகோதர சகோதரி என உணர்வதாலும் கூட அருவருப்பு ஏற்படுவதில்லை நம்ம என்பதால் இப்போது சொல்கிறார், சகோதரன் சகோதரன் என உணருங்கள் சொல்லி சொல்றாரு. பிரதர் சிஸ்டர்னு சொன்னா கூட அந்த அளவுக்கு நமக்கு அந்த விகாரம் மேல நமக்கு அருவருப்பு வரமாட்டுது. அதனால பாபா ஆத்மா ஆத்மானே பாருங்க, 2 பேருமே சகோதரன் வச்சுக்கோங்க. ஆண் பால் பெண் பால்ல பெண்ணுன்னே பார்க்காதீங்க, எல்லாமே ஆணுன்னு பாருங்க. இவங்களும் ஆத்மா, அந்த சரீரம் மட்டும்தான் பெண்ணா இருக்கு, ஆனா அவங்களும் ஆண் தான், ஆத்மா சகோதரன் தான் அப்படின்ட்டு பாருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் நமக்கு அந்த உடலை மறந்துடும், ஆத்மாவை மட்டும் பார்ப்போம். அப்ப அந்த தேக உணர்வு வராது. அப்ப அந்த காம உணர்வு, கோப உணர்வு இதெல்லாம் வராது, எதுவுமே வராது, 5 விகாரமே வராது. நம்ம ஆண் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, கடவுளுடைய குழந்தை ஆத்மான்னு பார்க்க ஆரம்பிச்சோம்னா அந்த 5 விகாரமே நமக்கு தோன்றாது சொல்லி சொல்றாரு. சகோதர சகோதரி என உணர்வதாலும் கூட திருஷ்டி மாறுவதில்லை சொல்லி சொல்றாரு. பிரதர் சிஸ்டர்னு பார்த்தா கூட தப்பு நடக்குது சொல்லி சொல்றாரு. சகோதர சகோதரன் என்று பார்ப்பதால் பிறகு சரீரம் என்பதே இல்லாமல் போகின்றது. ஆத்மா ஆத்மான்னு பார்க்கும் போதுதான் அந்த சரீரன்றது காணா போயிடுது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவை மட்டும் நம்ம பார்க்கிறோம். நாம் எல்லாம் ஆத்மாக்கள், சரீரம் அல்ல. என்னென்ன இங்கே பார்க்கப்படுகின்றனவோ அவை அனைத்துமே விநாசமாகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள் தான், இந்த சரீரம் கிடையாது. இங்க என்னென்னலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமோ எல்லாமே விநாசமாயி அழிஞ்சிரும் சொல்றாரு. இந்த சரீரத்தை விட்டு நீங்கள் அசரீரியாகி செல்ல வேண்டும். ஆனா நம்ம இந்த இப்ப சரீரத்தை விட்டுறணும். இந்த சரீரம் மேல நமக்கு பற்று இருக்குது இல்லையா, அந்த சரீரத்தை கூட நம்ம விட்டுதான் ஆகணும். அப்புறம் நம்ம அசரீரியா எப்படி வந்தோமோ அப்படி போகணும்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் இங்கே வருவதே கற்றுக்கொள்வதற்காக. இங்க நம்ம வந்திருக்கிறதே பகவான்கிட்ட படிப்பு படிப்பதற்காக. நாம் இந்த சரீரத்தை விட்டு எப்படி செல்வது, இதை கத்துக்கத்தான் நம்ம வந்திருக்கிறோமே. நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? நம்ம நிறைய காலேஜ், ஸ்கூலு, எல்கேஜி, யூகேஜி எல்லாம் படிச்சுதான் வந்தோம். அங்கெல்லாம் இதை சொல்லி கொடுத்தாங்களே இல்லை இல்லையா. கடைசியா வானப்பிரஸ்தம் எல்லாம் எல்லாருமே இப்ப வந்துட்டோம். ஆத்மாவுக்கு நேரம் முடிஞ்சிடுச்சு. டைம் கொடுத்த கெடு 5000 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லா ஆத்மாவும் என்ன படிக்க வந்திருக்கிறோம்? இந்த சரீரத்தை எப்படி விடுவது, மரணத்தை எப்படி வெல்வது, அதுதான் நம்மளுடைய லட்சியம் இல்லையா. இது லட்சியம் இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. சரீரமும் ஆத்மாவுக்கு மிகவும் பிரியமானது. ஆனா ஆத்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் இந்த சரீரம். ஏன்னா சரீரத்துல வந்தாதானே நடிப்பு நடிக்க முடியும். ஜாலியா நடிக்கலாம், எல்லா விதவிதமா ட்ரெஸ் போடலாம், விதவிதமா அந்த சரீரத்தை பராமரிக்கலாம். அதுதானே அந்த ஆத்மாவுக்கு பிடிக்குது. அதனால பாபா சொல்றாரு, சரீரம் தான் ஆத்மாவுக்கு மிகவும் பிரியமானது சொல்லி சொல்றாரு. தன்னுடைய சரீரமே பிரியமானது சொல்றாரு. மத்தவங்க சரீரத்தை விடுங்க, நம்மளுடைய சரீரமே நமக்கு பிரியமானதா இருக்குது. சரீரம் விட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆத்மா எவ்வளவு ஏற்பாடுகளை செய்கின்றது. யாராவது இறப்பதற்கு விரும்புறாங்களா? சாவக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க இல்லையா. எப்படியாவது டாக்டர்கிட்ட போய் உடம்ப சரி பண்ணிட்டு வரணும். இந்த சரீரத்தை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் ஆத்மா நிறைய ஏற்பாடுகள் செய்யுது சொல்லி சொல்றாரு. சாகிறதுக்கு பயப்படுறோம் இல்லையா, அதான் பாபா சொல்றாரு. எங்காவது நமது இந்த சரீரம் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்ட்டு ஆத்மா பயப்படுது. ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தின் மீது மிக மிக அன்பு உள்ளது சொல்லி பாபா சொல்றாங்க. இந்த சரீரம் மீது பாருங்க ரொம்ப அன்பு இருக்குது, அதை விட்டு போகவே பிடிக்கல. அதை பாபா சொல்றாரு. மத்தவங்க போனாலும் அழுகுறோம், நம்மளே இந்த சரீரத்தை விட்டு போறதுக்கும் பயப்படுறோம். அதான் பாபா சொல்றாரு. இந்த சரீரத்தின் மீது இந்த ஆத்மாவுக்கு அன்பு அதிகமா இருக்குது. பாபா சொல்கிறார், இதுவோ பழைய சரீரம். பாபா சொல்றாரு, குழந்தைகளே இது என்ன சரீரம், இது நல்லாவே இல்ல, பழசாய் போச்சு, இது மேல போய் ஆசை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு சூப்பரான சரீரம் தரம் வாங்கன்றாரு. நீங்களும் தமோ பிரதானமாக இருக்கிறீர்கள். ஆத்மா நீங்களும் இப்ப தமோ பிரதானமா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாவாகிய நீங்கள் மிகவும் மோசமாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். நீங்க 63 ஜென்மமா இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல போய் ஆத்மா மோசமாயிட்டீங்க. அதனால துக்கத்திலும் நோயிலும் இருக்க வேண்டியது. அதனாலதான் இந்த சரீரத்துல இருந்தா கூட உங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. ஏன்னா நீங்க அழுக்காயிட்டீங்க. அதனாலதான் மிகுந்த துக்கத்திலையும் நோயிலையும் இந்த சரீரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்கிறார், இப்போது சரீரத்தின் மீது பிரியம் வைக்க கூடாது. இந்த நேரத்துல பாபா வந்துட்டாரு இல்லையா, நம்மளாம் ஆத்மா,
பரம்பிதா பரமாத்மா சிவனே வந்துட்டாரு, அவர் மேல அன்பு இருக்குது, அப்புறம் ஏன் அந்த சரீரம் மீது பிரியம் வைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. இதுவோ பழைய சரீரம், இது நல்லாவே இல்ல, ரொம்ப பழசா போச்சு, இது மேல ஏன் அன்பு வைக்கிறீங்க? இப்போது நீங்கள் புதியதை வாங்கி கொள்ள வேண்டும். எப்படி நம்ம போய் கடையில ட்ரெஸ் வாங்குறோம் இல்லையா, பழைய ட்ரெஸ் போடவே பிடிக்க மாட்டேது, பீரோ நிறைய இருந்தா கூட பழைய ட்ரெஸ் பிடிக்காது, நம்ம புதுசா வாங்க தானே ஆசைப்படுறோம். அதே மாதிரிதான் இந்த சரீரம் கூட பழசாயி போச்சு, அதையே போட்டு மாட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை கைட்டி போட்டுருங்க, வேற ட்ரெஸ் போட்டுக்கலாம் வாங்க, வேற புதிய சரீரம் நான் தரேன், சத்தியுகத்துல சூப்பரா இருக்கும், புதுசை வாங்கி கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. வாங்கி கொள்வதற்கென்று எந்த ஒரு கடையுமே வைக்கப்படவில்லை, இங்க எந்த கடையுமே இல்ல, புதுசா சரீரம் எல்லாம் வந்து இங்க விற்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் தூய்மையாகி விடுவீர்கள். பாபா சொல்றார், என்னை நினைவு பண்ணீங்கன்னா தூய்மையாயிடுவீங்க, பிறகு சரீரம் கூட உங்களுக்கு தூய்மையானதாக கிடைக்கும் சொல்றாரு. ஆனா இங்க கடை கிடையாது, இங்கெல்லாம் சரீரம் விற்க மாட்டாங்க. ஆனா நீங்க அடுத்த பிறவியில சத்தியுகத்துல உங்களுக்கு புதுசா சரீரம் வந்து பாபா கொடுப்பாரு, அங்க தூய்மையான சரீரம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க வந்து இங்க என்ன நினைக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைச்சாதான் நமக்கு அங்க தூய்மையான சரீரம் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. 5 தத்துவங்களும் கூட தூய்மையாகிவிடும். நீங்க அடுத்த உடல் எடுக்கும்போது இந்த உலகமே தூய்மையாயிடும், சூப்பரா இருக்கும், இந்த இயற்கை கூட தூய்மையாகி அழகா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. பாபா அனைத்து விஷயங்களையும் சொல்லி புரிய வைத்த பின் சொல்கிறார், மன்மனா பவ சொல்லி சொல்றாரு. எல்லாத்தையும் பாபா புரிய வச்சுட்டு என்ன நமக்கு சொல்றாரு, மனதினால் இறைவனை நினைவு செய்யுங்கள், ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா பரம்பிதா சிவன் அவர் செவ்வானத்துல நட்சத்திரம் போல ஜொலிச்சுட்டு இருக்கிறாரு. ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினைக்கணும். நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினைக்கணும். இதுதான் மன்மனாபவ மந்திரம் சொல்லி சொல்றாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நம்ம தாரணைக்கான முக்கிய சாரம், சிவபாபாவுக்கு நாம் வாரிசு, அவர் நமக்கு வாரிசு. சிவபாபாவுக்கு நம்ம குழந்தை, நமக்கு அவர் குழந்தை, நம்ம எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அவர் நம்ம எல்லாம் இங்க என்னென்ன இருக்கோ அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறோம். அவர் நமக்கு வந்து எல்லாத்தையும் அவர் பாதுகாவலரா வந்து பாத்துக்கிறாரு, நம்மளுடைய பையனா இருந்து அவர் பாத்துக்கிறாரு. நம்ம வந்து அவருடைய குழந்தையா இப்ப மாறிட்டோம். இந்த நிச்சயத்துடன் பாபா மீது முழு பலி ஆக வேண்டும். இந்த நிச்சயத்தோட சிவபகவான் மீது, நம்மளோட அப்பா மீது நம்ம முழுசா பலியாயிரணும், நம்பி அவர்கிட்ட ஒப்படைச்சணும்னு சொல்லி சொல்றாரு. சில பேர் முழுசா பலியாக மாட்டாங்க, எல்லா இதுல உடல் மனம் பொருள்ல உடலையும் கொடுத்துருவாங்க, பொருளையும் கொடுத்துருவாங்க, மனசை கொடுக்க மாட்டாங்க. ஏதோ பிரச்சனையெல்லாம் அவங்களே தலைமையில போட்டுட்டு அழுதுட்டு இருப்பாங்க. பாபா வந்துட்டா கொடுக்கலான்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இந்த பிரச்சனையை என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு பாபாட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைச்சாதான் அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். அதனால சொல்றாரு பாபா, எவ்வளவு பாபாவிடம் சேமிப்பீர்களோ அவ்வளவு பாதுகாப்பாக ஆகிவிடும். இப்ப நம்மள்ட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பாபாட்ட கொடுத்துட்டோம்னா எல்லாமே சேமிப்பாகிடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சொல்லப்படுகின்றது, சிலருடைய செல்வம் மண்ணோடு மண்ணாகிவிடும். இப்ப யார் வந்து கடவுளுடைய இந்த ஸ்தாபனை காரியத்திற்கு உதவி செய்யலையோ அவங்களுடைய செல்வம் எல்லாம் மண்ணோடு மண்ணாகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், முள்ளிலிருந்து மலராக இப்போதுதான் ஆக வேண்டும். நம்ம எந்த நேரத்துலதான் முள்ளு மாதிரி இருந்தோம் இல்லையா, முள்ளு மாதிரி இருந்த நம்மள கடவுளே வந்து மலரா மாத்திட்டு இருக்காரு, இப்போதுதான் நம்ம ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. ஒருமுகப்பட்ட நினைவு மற்றும் சேவை மூலம் பாபாவின் அன்பிற்கு உரியவர்களாக ஆக வேண்டும் சொல்லி சொல்றாரு. அன்பு இருக்கிறதுனாலதான் நம்ம பகவானை நினைக்க முடியும். அன்பிற்கு உரியவர்களா ஆகணும்னா ஒருமுகப்பட்ட நினைவு இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. சேவையும் ஒருமுகப்பட்ட சேவை செய்யணும், பாபா மீது அன்பு வச்சு சேவை செய்யணும்ன்றாரு. நாளுக்கு நாள் நினைவின் அடியை முன்னால் வைத்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. வரதானம், தனது புருஷார்த்தத்தின் விதியில் தனது முன்னேற்றத்தை அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி நட்சத்திரம் ஆகுக சொல்லி வரதானம் கொடுக்குறாங்க. நேத்து அதிர்ஷ்ட நட்சத்திரம் சொன்னார் இல்லையா, வானத்துல இருக்கிற ஞான சூரியன் ஞான சந்திரனுடைய ஞான நட்சத்திரம் சொன்னாரு. இன்னைக்கு நம்ம வெற்றி நட்சத்திரம் ஆகுன்ற வரதானம் கொடுக்குறாரு. தனது புருஷார்த்தத்தினுடைய விதியில தனது முன்னேற்றத்தை அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி நட்சத்திரம் ஆகுக என்ற வரதானம் கொடுக்கிறாரு. யார் தனது புருஷார்த்தத்தின் விதியில் தனது முன்னேற்றம் அல்லது வெற்றியை அனுபவம் செய்கிறார்களோ அவர்கள் தாம் வெற்றி நட்சத்திரங்கள் சொல்லி சொல்றாரு. யாருக்கு வந்து முன்னேற்றம் ஏற்பட்டுட்டே இருக்குதோ, முயற்சி செஞ்சு செஞ்சு முன்னேற்றம் வெற்றி அனுபவம் செய்யறாங்களோ அவங்க வெற்றி நட்சத்திரங்கள் சொல்லி சொல்றாரு. அவர்களின் சங்கல்பத்தில் தங்களது புருஷார்த்தத்தை பற்றியும் கூட தெரியவில்லையே, ஆகுமா ஆகாதா, செய்ய முடியுமா செய்ய முடியாதா, இந்த தோல்வியின் அம்சம் மாத்திரம் கூட இருக்காது சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், யார் முயற்சி நல்லா செய்யறாங்களோ அவங்க தங்களுடைய முயற்சியில தெரியலையே, என்னால முடியுமா முடியாதான்னு தெரியலையே, ஆகுமா ஆகாதா, சில பேர் டவுட்டு, நான் வந்து ஒழுங்கா முயற்சி பண்ணுவேனா, நான் கடவுளை நினைப்பேனா, நான் ஸ்ரீமத் படி நடப்பேனான்றதே டவுட்டா இருக்கும்.
ஆரம்பத்திலே தடை போட்டுருவாங்க, என்னால இந்த மாதிரி செய்ய முடியாது, என்னால அமைந்த வேலையை ஏந்திருக்க முடியாது, எனக்கு உடம்பு வலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு சொல்றாரு. யார் வந்து வெற்றி நட்சத்திரமோ அவங்களுக்கு சங்கல்பத்துல கூட தன்னுடைய புருஷார்த்தத்தை பற்றி எதுவுமே அந்த மாதிரி தெரியவில்லையே, ஆகுமா ஆகாதா, செய்ய முடியுமா செய்ய முடியாதா, இந்த மாதிரி ஒரு கேள்வியே வராது. இந்த தோல்வியின் அம்சம் மாத்திரம் கூட அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா வெற்றியே வெற்றி தான் அவங்களுக்கு பிராப்தியா இருக்கு. போன கல்பத்திலயும் அவங்க வெற்றி நட்சத்திரமாகி போயிருக்கிறாங்க. அதனால இந்த கல்பமும் அதே தான் அவங்களுக்கு தோணும். அவங்களுக்கு தோல்வியினோட அம்சம் கூட தோணாது சொல்லி சொல்றாரு. தனக்கான வெற்றியை அதிகார ரூபத்தில் அனுபவம் செய்வார்கள் சொல்லி சொல்றாரு. நான் தான் வெற்றி சொரூப ஆத்மா, நான் தான் வெற்றி மூர்த்தி அப்படின்றத. ஏன்னா நான் பகவானுடைய குழந்தை, பகவானுடைய குழந்தைக்கு தோல்வி கிடைக்குமா? பகவான் கூடவே இருக்கும்போது யாராவது தோல்வி அடைவாங்களா? அதனால அவங்க அதிகார ரூபத்துல அவங்க அனுபவம் செய்வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்களுக்கு சுலபமாகவும் தானாகவும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் சொல்லி சொல்றாரு. அவங்களுக்கு ஈஸியா வெற்றி கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: சுகஸ்வரூபமாகி சுகம் கொடுப்பீர்களானால் புருஷார்த்தத்தில் ஆசீர்வாதங்கள் சேர்ந்து கொண்டே போகும் சொல்லி சொல்றாரு. நீங்க சுகஸ்வரூபமாகி, ஏன்னா நம்ம சுக கடலுடைய குழந்தை, டெய்லி நம்ம போய் பாபாட்ட இருந்து சுகம் வாங்குறோம், மகிழ்ச்சி நிரப்பிக்கிறோம். சுகஸ்வரூபமாகி நம்ம எல்லாருக்கும் சுகம் நம்மளுடைய சம்பந்தம் தொடர்புல வரவங்களுக்கு சுகம் மட்டுமே கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம முயற்சியில ஆசீர்வாதங்கள் சேர்ந்துகிட்டே போகும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம அரைக்கல்பமா துக்கம் சொரூபமாகி துக்கம் கொடுத்துட்டே இருந்தோம் இல்லையா? உலகம் இந்த 63 ஜென்மங்களா எல்லாருக்குமே கூட இருக்கிறவங்களெல்லாம் துக்கப்பட்டு மற்றவங்களையும் துக்கப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டே இருந்தோம். அதனால நமக்கு சாபம் வந்துருச்சு இல்லையா? இப்போ வந்து பாபா வந்து நம்மளை மாத்திட்டாரு. சுகக்கடல் அவர்கிட்ட இருந்து சுகஸ்வரூபமாகி சுகம் கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்படின்னா பாபாட்ட இருந்து சுகமாகறோம், சுற்றி இருக்கிறவங்களுக்கு சுகம் கொடுத்துட்டே இருக்கோம். அந்த அதீந்திரிய சுகத்துல நம்ம இருக்கிறோம். எல்லாருக்கும் சுகம் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்களும் ஜாலியா இருப்பாங்க, குஷியா இருப்பாங்க, நம்மளும் ஜாலியா இருப்போம், மற்றவங்களையும் குஷியா சுகமா வச்சுக்குவோம். அந்த மாதிரி வச்சுக்கும் போது அவங்கள்ட்ட இருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஆசீர்வாதங்கள் நமக்கு சேர்ந்துகிட்டே போகும், முயற்சியில உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் சேர்ந்து கொண்டே போகும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி தாமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.